வருங்கால அரசு அதிகாரி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது NDTNPSC தினமும் ஒரு திருக்குறள் மற்றும் தினசரி நாட்டு நடப்புகள். ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு திருக்குறள். சரியா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி படிக்கிறது. ஏன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறாங்க. சரிங்களா? அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து பார்த்தா ரொம்ப 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 முக்கியமான ஒரு இதாக இருக்குது. சரிங்களா? அது போக இந்த பார்ட்டில் வந்து வேற என்ன அடிஷ்னலாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த டெய்லி முக்கியமான நாட்கள் அல்லது இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கலை சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைச்சொல் வேட்டை இதுவும் வந்து பார்த்தா நமக்கு வந்து கேட்குறாங்க. எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா மெயினான. சரிங்களா? சரி, அதை வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு இந்த கலைச்சொல். சரி, டெய்லி வந்து பார்த்தோன்னா ஒரு 10 கலைச்சொற்கள் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா மெடிக்கல். சரிங்களா? ஸோ இந்த மெடிக்கல்ன்ற கலைச்சொல் அதுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க இங்கிலீஷில் மெடிக்கல்னா தமிழில் அது பேர் வந்து பார்த்தோன்னா மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது வந்து பார்த்தோன்னா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றாங்க பொறியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை சொல்றாங்க. அதே வெட்டினரி மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடியது கால்நடை மருத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லா அப்படின்னா சட்டம். சரிங்களா? அதே இது அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வேளாண்மை. அதே இது பிசிக்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா இயற்பியல். அதே கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா வேதியியல். அதே இது பாட்னி அப்படின்னா தாவரவியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே சுவாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுவாலஜினா விலங்கியல் அப்படின்னு சொல்றாங்க. மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா கணிதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தா கலைச்சல். இதே மாதிரி வந்து பார்த்தா டெய்லி வந்து பார்த்தா நம்ம ஒரு 10 கலைச்சல் வந்து பார்த்தோன்னா பார்ப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தா திருக்குறள். சரிங்களா? இன்னைக்கு நம்ம திருக்குறள் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா திருக்குறள் வந்து பார்த்தா செங்கோணாமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்துல இருந்து ஒரு குறள் வந்து பார்த்தோன்னா இது ஓர்ந்து கண்ணோடு இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. சரிங்களா? ஓர்ந்து கண்ணோடு இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. சரிங்களா? ஸோ இதோட விளக்கம் அப்படின்னா எதையும் ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுநிலைமையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும். சரியா? ஸோ ஒரு ஆட்சியாளர் அதாவது ஒரு அரசர் அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ அதாவது பிரதம மந்திரியோ வந்து பார்த்தோன்னா எந்த பக்கமும் சாய்ந்து இது ஆகாம அந்த நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தையோ அல்லது ஒரு இஷ்யூ வந்து பார்த்தோன்னா நடுநிலைமையோடு நின்று ஆராயணும். அதான் வந்து பார்த்தோன்னா சிறந்த ஆட்சியாளரோட முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு திருக்குறள் 2வது என்னன்னா பொருள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ ஓர்ந்து அப்படின்றப்ப வந்து பார்த்தா இந்த இதை வந்து பார்த்தா 2 தான் பிரிக்காங்க. ஓர்ந்து பிளஸ் கண்ணோடு அப்ப கண்ணோடாது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஓர்ந்து அப்படின்னா இங்க வந்து பார்த்தோன்னா ஆராய்ந்து அப்படின்னு சொல்றாங்க. கண்ணோடாதது அப்படின்னா இது இரக்கம் காட்டாமல். அதாவது 2 பக்கமும் வந்து பார்த்தா இரக்கம் காட்டினீங்கன்னா வந்து பார்த்தா என்ன ஆகும்னா அது வந்து பார்த்தா ஒரு பக்கமா போயிடும். ஸோ இங்க வந்து பார்த்தா நடுநிலைமையா வந்து பார்த்தா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இரக்கம் காட்டாமல். அடுத்து இறை புரிந்து அப்படின்னா இறையாண்மை இறையாண்மை செலுத்தி அல்லது நடுநிலைமையை பொருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நடு நிலைமையை பொருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் மாட்டும் அப்படின்னா எவரிடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யார் மாட்டும்னா எவரிடத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேர்ந்து அப்படின்னா தெளிந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தெளிந்து அல்லது ஆராய்ந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செய்வதே அப்படின்னா செய்வதுனா செய்தல் அல்லது இங்கு ஆளுதலை செய்வதை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முறையே அப்படின்னா முறையேனா இங்க வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி குறிக்கிறாரு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் நீதி அல்லது ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தோன்னா திருவள்ளுவர் வந்து பார்த்தோன்னா குறிக்கிறாரு. இது வந்து பார்த்தோன்னா திருக்குறளோடது. அப்ப ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டோன்னா அந்த திருக்குறளை படிக்கிறது மட்டும் இல்லாம அதோட விளக்கம் பிளஸ் வந்து பார்த்தோன்னா பொருள் இதைத்தான் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்ல வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா போக போக வந்து பார்த்தோன்னா எப்படி வந்துட்டு திருக்குறளை வச்சு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். சரிங்களா? இது ஒன்று. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேஸ். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா என்ன டிசம்பர் 18. சரிங்களா? டிசம்பர் 18ல முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முக்கியமான நாட்கள் மைனாரிட்டி ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதென்ன மைனாரிட்டி ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா நமக்கு வந்து சிறுபான்மை இனர் தினம். சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுபான்மையினர் அப்படின்னா யாரு அப்படின்னா மைனாரிட்டி ரைட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த சிறுபான்மையினர் எப்ப இருந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1919 இருந்து. சரிங்களா? இந்த மான்டேகோ ஜென்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேம்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்ட்ல இருந்தே வந்து பார்த்தோன்னா இருக்கு. அப்போ வந்து பார்த்தோன்னா யாரை இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது 1919ல சொன்னது. சரிங்களா? ஸோ 1919ல யாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ முஸ்லீம். சரிங்களா? அடுத்து சீக்கியர்கள்,
சரிங்களா. அடுத்து கிறிஸ்துவர்கள், அடுத்து புத்த மதத்தினர், சரிங்களா. அடுத்து ஜொராய்ஸ்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரிஸ் அப்படின்னு பாரிஸ் பாரிஸ் அப்படின்னு பாரிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜெயின் அல்லது பௌத்த மதம். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு 1919 இது பண்றாரு. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா யார் எதுக்குறா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளோட மகாத்மா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு நாடுனா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி பிரிச்சோன்னா அதனால வந்து பார்த்தோன்னா வீக்னஸ் மெம்பர்ஸ் அப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால வந்து பார்த்தோன்னா இது பண்றாரு. ஸோ நம்மளோட பிரிட்டிஷாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா பிரித்தாளும் கொள்கை வந்து பார்த்தோன்னா இது பண்ணாங்க. சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த பிரித்தாளும் கொள்கையை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, கம்யூனுவல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. சரிங்களா. இந்த ரம்சே ரம்சே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்போஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அப்போஸ் பண்ணது காந்தி. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இதை சப்போர்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சரிங்களா. ஸோ இவர் தான் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளோட மைனாரிட்டிக்கு தனியாக வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகிரி அப்படின்னு சொல்லி தனி தொகுதி வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்களா. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த லிங்குவிஸ்டிக் பேஸ் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு 2 வழியில கொடுக்குறாங்க. சரிங்களா. இந்த இது மைனாரிட்டி வந்து பார்த்தோன்னா 2 வழியில வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா ரிலீஜியஸ் பேஸ்ட். சரிங்களா. ஸோ ரிலீஜியஸ் பேஸ்ல இன்னொன்று வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவங்களோட இதை பேஸ் பண்ணி சரிங்களா லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி அடிப்படையில் வந்து பண்றாங்க. ஸோ அப்போ 1935 என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 2 கேட்டகரியை வந்து பார்த்தோன்னா ஆட் பண்றாங்க. இந்த இதோட சேர்த்து என்னன்னா மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆட் பண்றாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா டிப்ரெஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க, டிப்ரெஸ் கேட்டகிரி. ஸோ இந்த டிப்ரெஸ் கேட்டகிரி யாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவங்க தான் வந்துட்டு 1951 வந்து பார்த்தோன்னா இவங்களை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஷெட்யூல் கேஸ்ட் அண்டு ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா எப்போ 1935 கொண்டு வராங்க. 1955 இதை 51 2ஆ பிரிக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் பேஸ் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கே யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒன்றும் இல்லை, தமிழ்நாடுல வந்து பார்த்தோன்னா இருக்காங்களா, தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஸ்பீக்கிங் வந்து பார்த்தோன்னா மெஜாரிட்டியா இருப்பாங்க. அதே இது வந்து பார்த்தோன்னா அதர் லாங்குவேஜ் பேசுறவங்க இங்கே வந்து பார்த்தோன்னா மைனாரிட்டி. ஸோ அவங்கள தான் என்ன சொல்றாங்க, லிங்குவேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மொழி சீர்பான்மையினர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்றாங்க. ஸோ இவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியா ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா சொல்றாங்க. இது ஒரு இது சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த இதுக்கு தனியா மைனாரிட்டி ரைட்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா இது பண்றாங்க. இப்போனா அபிஷியலா நமக்கு வந்து பார்த்தோன்னா 1951 ஜனவரி 26 தான் வந்து பார்த்தோன்னா என்ன பண்றாங்க, அபிஷியலாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இது பண்ணி அந்த மைனாரிட்டியை வந்து பார்த்தோன்னா இது பண்ணாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் டேஸ்ங்களா. ஸோ அதே இது வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தா விஸ்கஸ் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தோன்னா கொண்டு வராங்க. ஸோ இந்த விஸ்கஸ் பாரத் வந்து பார்த்தோன்னா எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விஸ்கஸ் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரண்டி ஃபார் ரோஜர் அண்ட் அஜ்விகா மிஷன் அப்படின்னு சொல்லி கிராமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு எம்ஜிஎன்ஆர்ஏ ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2005 வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஸ்கீமுக்கு பதிலாக வந்து பார்த்தா இதை வந்து பார்த்தா ரீப்ளேஸ் பண்றாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்தா 100 நாள் வேலை 100 days அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தோன்னா எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1972 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஃபார் ஃபுட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, ஒர்க் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1992 வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்இபி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க லான்ச் பண்ணாங்க. சரிங்களா. இந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்கீம்ஸ் சவர் ரோஜர் யோஜனா, அடுத்து வந்து என்ஆர்இபி. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்றாங்க, 2004 வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் மெர்ஜர் பண்ணி அதை வந்து பார்த்தோன்னா எம்ஜிஎன்ஆர்இஜிஏ அப்படின்னு சொல்றக்கூடிய 100 நாள் வேலை திட்டமா வந்து பார்த்தா 2004 யாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இது பண்றாங்க. இப்ப அந்த என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப
அதுக்கு வந்துட்டு நேம் மாத்துறாங்க சரிங்களா. அதான் வந்து விஸ்கஸ் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜர் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமின்னு சொல்லிட்டு அதை மாத்துறாங்க சரிங்களா. ஸோ இந்த பில்லு வந்து பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ல கொண்டு வராங்க. ஸோ இதோட ஏன் இதை வந்து பார்த்தோன்னா மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேர்ம்ஸ் சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த பில்லுல ஸோ இந்த எம்ஜிஎன்ஆர்ஏ ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா 100 days வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அதே இது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 120 days வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இதில் வந்து எம்ஜிஎன்ஆர்எஸ் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ், ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 90%, ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்பிளிட் பண்றாங்க. அப்ப சென்டரோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்டோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். ஏன்னா இவங்க என்ன சொல்லிடுறாங்க, சென்டர் கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்கு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு அதை வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணாமே வச்சிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணா தான் அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 60க்கு 60-40% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் அண்டு சரிங்களா, சென்ட்ரல் ஸ்டேட் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது பண்றாங்க. எந்த அப்படின்னா அந்த நார்த் ஈஸ்ட் சரிங்களா. நார்த் ஈஸ்ட்னா அந்த நம்மளோட 7 தனியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த வடகிழக்கு மாநிலங்களும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ஸ்டேட்ல மட்டும் என்ன பண்றாங்க 90%, 10% வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா யாரு லான்ச் பண்றா, நம்மள மோடி ஐயா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இது சரிங்களா. ஸோ முன்னாடிக்கும் இப்போ இருக்கக்கூடிய சரிங்களா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா நேரேட்டிவ் ஃபார் அலோகேஷன் சரிங்களா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா யாரு அப்ப முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மட்டும் தான் அலோகேஷன் பண்ணாங்க. இப்போ ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. அதே மாதிரி இது ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 days ஆச்சும் அவங்களுக்கு ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இதுலயும் கொடுக்குறாங்க. ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கு. என்னன்னா அந்த விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுவடை காலமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பயிர்கள் களை எடுக்கிற காலத்திலே வந்து பார்த்தோன்னா ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நிறைய அந்த அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய நான் ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா 100 நாள் வேலை திட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண வர மாட்டேன்றாங்க. அதனால வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள் வருது. அதனால பயிரை வந்து பார்த்தோன்னா ரொம்ப கால தாழ்த்தி தான் வந்து பார்த்தோன்னா விளைவிக்க முடியுது. அதனால வந்து பார்த்தோன்னா இந்த இதில் வந்து விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, 100 நாள் வேலை திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்றாங்க. நீங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர்ஸ்க்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் அது கிடையாது சரிங்களா. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராம சபா அந்த பஞ்சாயத்துல தான் இருந்துச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ லோக்கல் பாடிக்கு மூட்டுக்கு தான் முதல்ல யூஸ் பண்ணாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பிளான்லயும் யூஸ் பண்றாங்க. அது போக ஒரு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்றாங்க. அதே மாதிரி வாட்டர் செக்யூரிட்டி, அதே மாதிரி போர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உட்கட்டமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினா கொடுக்குறதா சொல்றாங்க சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லோட மெயினானது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து பில்லா இது பண்ணியிருக்காங்க சரிங்களா. இது வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா முத ஆரம்பிச்சது 1972 வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே அது ப்ராசஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு இது வந்துட்டு விபிஜிஆர்எம் பில்லா வந்து பார்த்தோன்னா மாறி இருக்கு சரிங்களா. ஸோ அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ.